Good morning students. Today in your science class we will learn about universe. Unit 9 universe. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் அதாவது 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பற்றி நிறைய பேசிக் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. சேட்டலைட்ஸ் பற்றி எல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த லெசனாக நம்ம கம்ப்ளீட்டாக யூனிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ யூனிவர்ஸில் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சோலார் சிஸ்டம் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சோலார் சிஸ்டத்தில் சன் அண்டு அந்த 9 பிளானட்ஸ் தான். பட் யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது யூனிவர்ஸ் அப்படின்றது ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் மேட்டர்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the basic constituents of the universe is luminous matter. லூமினஸ் மேட்டர் அப்படின்றது லைட் ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடியது லூமினஸ் மேட்டராக இருக்கும். ஸோ கேலக்ஸி விச் ஆர் ரியலி த கலெக்ஷன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார். ஒவ்வொரு கேலக்ஸிலுமே பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் இருக்கும். ஸோ இப்போ பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் சேர்ந்து தான் கேலக்ஸி. அந்த கேலக்ஸி மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். ஸோ இப்போ யூனிவர்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதான்? ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி சேர்ந்தது தான் ஒன் யூனிவர்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், ஸ்பேஸ் அண்டு கேலக்ஸிஸ் இது எல்லாமே இருக்கும் இந்த யூனிவர்ஸ்குள்ளே. ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ். அப்போ யூனிவர்ஸில் என்ன இருக்கும்? ஆல் மேட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஒன் யூனிவர்ஸ். ஸோ அப்போ யூனிவர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? ஆல் த ஆட்டம்ஸ் டுகெதர் ஒன்லி மேக்கப் around the percent of universe. The majority of the universe constitutes something scientists call dark matter and dark energy. அப்போ மெஜாரிட்டி எப்படி இருக்கும் யூனிவர்ஸில்? ரொம்ப டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜியாக தான் இருக்கும். ஸோ இப்போ யூனிவர்ஸோட ஒரு சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். த யூனிவர்ஸ் இட் இஸ் மேடப் ஆஃப் ஸ்ப்ரில் ஆஃப் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். கேலக்ஸின்றது இட் இஸ் மேடப் ஆஃப் ஸ்ப்ரில் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆர் ஓப்டன்டு பை அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராய்ட், பிளானட்ஸ் அண்ட் காமெட்ஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒன் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது? கேலக்ஸி இருக்குது, கேலக்ஸிக்குள்ளே ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ஸ்டார்ஸ் எப்படி இருக்கும்? அஸ்ட்ராய்ட், பிளானட்ஸ் அண்ட் காமெட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஸ்டார்ஸ். இப்போ யூனிவர்ஸோட சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் தெரிஞ்சுதான். ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு ஏஜ் இருக்குது. அப்போ இந்த யூனிவர்ஸ் எல்லாம் எப்போ உருவாச்சு? இதுக்கான ஏஜ் டைம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஸோ கேலக்ஸி சொன்னோம் இல்லையா? கேலக்ஸி இஸ் ஹியூஜ் குரூப் ஆஃப் சிங்கிள் ஸ்டார்ஸ். இதாவது கேலக்ஸியோட டெஃபினிஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிவர்ஸோட ஏஜ். அப்போ யூனிவர்ஸ்க்கு எப்படி ஏஜ் இருக்கும்? யூனிவர்ஸ் எப்போ ஃபைன் பண்ணாங்க? யூனிவர்ஸ் எப்போ உருவாகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எதை பேஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா பிக் பேங் தியரியை பேஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சயின்டிஸ்ட் திங்க் த யூனிவர்ஸ் பிகேன் வித் த ஸ்டார்ஸ் ஆஃப் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். ரொம்ப மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, அதுதான் பிக் பேங். இந்த பிக் பேங் தியரியை பேஸ் பண்ணும்பொழுது த மேட்டர் இன் த யூனிவர்ஸ் வாஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் எ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஹாட் டென்ஸ் மேட்டர். ஸோ இது எப்போ உருவாயிருக்குன்னா அபவுட் 13.7 பில்லியன் இயர்ஸ் அகோ. 13.7 பில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக இந்த யூனிவர்ஸ் உருவாகி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பிக் பேங் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ் அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த பிக் பேங் தியரியில் என்னென்ன பொருள்லாம் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் இது ரெண்டுமே ஒரு ஹாட் கேஸஸ். ஸோ இந்த ஹாட் கேஸஸ் மூலமாக தான் என்ன ஆகுது? யூனிவர்ஸ் மேக்கப் ஆகுது. த சிம்பிளஸ்ட் எலமெண்ட்ஸ் கிரியேட் த பிக் பேங். ஸோ இப்போ இந்த பிக் பேங்கில் என்ன இருக்குது? நமக்கு இந்த பிக் பேங்க் மூலமாக தான் யூனிவர்ஸ் உருவாச்சு. ஸோ யூனிவர்ஸ்குள்ளே தான் கேலக்ஸி இருக்குது. ஸோ யூனிவர்ஸோட டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? த யூனிவர்ஸ் இஸ் மேடப் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் செப்பரேட்டட் பை த எனார்மஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் தேர் இஸ் எம்டி ஸ்பேசஸ். இது பிட்வீன் தெம் என்ன இருக்குது? நிறைய எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ எம்டி ஸ்பேசஸ் அண்ட் கேலக்ஸிஸ். Galaxies usually are found in group of stars called galaxy clusters. ஸோ கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேலக்ஸி அப்படின்னு எடுக்கும்போது கேலக்ஸின்றது பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ இந்த பிக் பேங் தியரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த யூனிவர்ஸோட ஏஜ் தெரிஞ்சுக்கிட்டோம். அகெயின்ஸ் ஒன் டைம் சொல்லுங்கள், யூனிவர்ஸோட ஏஜ் என்ன? எப்படி பிக் பேங் தியரி வச்சு ஃபைன் பண்ணாங்க? 13.7 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷனில் தான் நமக்கு யூனிவர்ஸ் உருவாச்சு அப்படின்றத ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பிக் பேங் தியரி டு எக்ஸ்பிளைன் த யூனிவர்ஸ். ஸோ பிக் பேங் தியரி ஃபைன் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியுது? நம்மளால் யூனிவர்ஸோட ஏஜை ஃபைன் பண்ண முடியுது. ஸோ இப்போ கேலக்ஸின்றது என்ன சொல்லியிருக்கேன்? குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். அது ஸ்டார்ஸ் மட்டும் கிடையாது, கேஸ் அண்ட் டஸ்ட் ஹெல்ட் டுகெதர் பை த கிராவிட்டி. ஒரு குறிப்பிட்ட கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலிமா கேஸ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ்ட், ஸ்டார்ஸ் இது எல்லாமே ஹெல்ட் டுகெதராக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் கேலக்ஸி. ஸோ இந்த கேலக்ஸி பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பிலீவ் தட் there are 100 billion galaxies in the
அப்சர்வல் யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸில் எவ்வளோ கேலக்ஸி இருக்கா? 100 பில்லியன்ஸ் கேலக்ஸி இருக்குது. ஓகேவா? எவ்வளோ கேலக்ஸி இருக்குது? 100 பில்லியன் கேலக்ஸி இருக்குது. ஸோ இந்த கேலக்ஸி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேப்ஸ் இருக்குது. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அதோட அப்பியரன்ஸை டிபெண்ட் பண்ணதாக இருக்கும். அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? கேலக்ஸி ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் ஸ்பைரல், எலிப்டிக்கல் அண்ட் இர்ரெகுலர். இந்த மாதிரியான அதோட அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கேலக்ஸி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மில்கி வே பார்க்கலாம். மில்கி வேக்கும் கேலக்ஸிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே சேம் தான். Our sun and all the planets in the solar systems or in the Milky Way galaxy. There are many galaxies besides our Milky Way. ஸோ இது ஏன் மில்கி வே கேலக்ஸின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம சன் அண்ட் அதர் பிளானட்ஸாக இருக்க இந்த கேலக்ஸி நமக்கு பார்க்கறதுக்கு ஸோ ஒரு மில்க் கோட்டட் இருக்கிற மாதிரி இருக்கும். இட் அப்பியர்ஸ் மில்கி பேண்ட் ஆஃப் லைட் இன் த ஸ்கை. ஸோ அதனால தான் இது வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 100 பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ ஒரு கேலக்ஸி எவ்வளோ ஸ்டார்ஸ் கொண்டது? 100 பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார் இருக்கும் ஒரு கேலக்ஸியில். சரிங்களா? ஸோ இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 crore லைட் இயர். இதோட டயாமீட்டர் எப்படி இருக்கும்? 1 crore லைட் இயர் அளவுக்கு இதோட டயாமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ மில்கி வே கேலக்ஸி பார்த்தோம், மில்கி வே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்கையில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் நமக்கு நிறைய தெரியும். பட் ஸ்டார் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டார்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்ஸி. ஸ்டார்ஸ் தான் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ். They formed when the galaxies were formed during the Big Bang. Big Bang எப்போ உருவாச்சோ அப்போவே ஸ்டார்ஸும் உருவாச்சு. ஸ்டார்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட், லைட் அண்ட் அல்ட்ராவயலட் ரேஸ், எக்ஸ்ரேஸ் அண்ட் அதர் ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன். ஸ்டார்ஸ் என்ன பண்ணுது? நிறைய ரேடியேஷனையும் ஃபார்ம் பண்ணுது. ஸ்டார்ஸ் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் அ மேசிவ் லூமினஸ் ஸ்பியர் ஆஃப் த பிளாஸ்மா ஹெல்ட் டுகெதர் பை த ஓன் கிராவிட்டி. ஸ்டார்ஸ்க்கு என்ன இருக்குது? ஓன் கிராவிட்டி இருக்குது. ஓகேங்களா? இட் இஸ் எ லூமினஸ். ஸோ ஸ்டார்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு, ஹீட்டு, அல்ட்ராவயலட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ ஸ்டார்ஸ் ஆர் பில்ட் பை ஹைட்ரஜன் கேஸஸ். ஸ்டார்ஸ் எதால் பில்ட் ஆகிருக்கு? ஹைட்ரஜன் கேஸஸ் அண்டு ஹீலியம் கேஸஸால் பில்ட் ஆகியிருக்கு. ஸோ நம்மளால் நம்மளோட நேக்கடு ஹைஸால் எவ்வளோ ஸ்டார்ஸை பார்க்க முடியும்னா 3000 ஸ்டார்ஸ் வித் தி நேக்கடு ஹைஸால் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம கேலக்ஸியில் 100 பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குன்றது ஆல்ரெடி ஐ டோல் தட் 100 பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து ஒவ்வொரு கேலக்ஸிலுமே இருக்குது. அந்த ஸ்டார்ஸோட கலர்ஸ் வந்து அதோட ஹாட் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி கலர்ஸ் வந்து டிபெண்ட் ஆகும். என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆர் ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. நமக்கு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒயிட் கலர் தான் நமக்கு தெரியும். ஸோ குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஃபார்ம் இமேஜினரி அவுட்லைன். குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ன பண்ணுது? ஒரு இமேஜினரி அவுட்லைனை க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த இமேஜினரி அவுட்லைனை பேஸ் பண்ணி மேஜராக 12 டைப்ஸ் ஆஃப் குரூப் ஸ்டார்ஸ் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ ஏரைஸ், டாரஸ், ஜெமினி, கேன்சர், லியோ, விக்ரோ, லிப்ரா, இந்த மாதிரி 12 டைப்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க? அதோட இமேஜினரி அவுட்லைனை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டார்ஸோட குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சோலார் சிஸ்டத்தில் இருக்க சன்னும் ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சோலார் சிஸ்டம். ஸோ சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சென்டரில் சன் இருக்கும், அதை அரௌண்ட் பண்ணி 8 பிளானட்ஸ் என்ன பண்ணிக்கும்? சோலார் சிஸ்டத்தை நமக்கு அரௌண்ட் பண்ணி இருக்கும். இதுதான் சோலார் சிஸ்டம் நமக்கு தெரியும். ஸோ பேசிக்காக என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, சன் அண்ட் த செலஸ்டியல் பாடிஸ் விச் ரிவால்வ் அரௌண்ட் இட் ஃபார்ம் த solar system. It consists of large number of bodies such as planets, comets, asteroids and meteors. planet மட்டும் கிடையாது, கூட என்னெல்லாம் இருக்கும்? comets, asteroids and meteors. இது எல்லாமே சேர்ந்தது தான். இது எப்படி இருக்கும்? எல்லாம் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் அரௌண்ட் பண்ணியிருக்கோன்னா, அதோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் தெம் ஸ்டார்ஸ், சன் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட். சன்னுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால தான் இது எல்லாமே என்ன பண்ணிருக்கு? அந்த பிளானெட்டு, காமெட்ஸ், அஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே சன்னை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அரௌண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்மளோட பேசிக் சோலார் சிஸ்டம். ஸோ பேசிக் சோலார் சிஸ்டத்தில் சன்னை பற்றி சில விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். சன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதோட ஹாட்னஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ சன் இஸ் மீடியம் சைஸ் ஸ்டார். சன்னும் என்ன தான்? ஒன் டைப் ஆஃப் ஏ ஸ்டார்ஸ் இஸ் ஃபயரி ஸ்பின்னிங் பால் ஆஃப் ஹாட் கேஸஸ். சன் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாட் கேஸஸால் ஃபில் ஆகியிருக்கு. அதான் எப்பயுமே அது வந்து ஹீட்டாக இருக்குது. அந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ்.
ஸோ இதுவும் பிக் பேங்கில் உருவாகும் போது தான் இந்த சன்னும் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சன் ஷைன்ஸ் அண்ட் ப்ரொவைட் ஹீட். சன் இஸ் சிச்சுவேட்டட் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். த ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபீல்ட் காசஸ் த அதர் மேட்டர் மெயின்லி பிளானட்ஸ் அஸ்ட்ராய்ட் காமெட்ஸ் மெட்ராய்ட்ஸ். இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சன் ப்ரொவைட் பண்ணுறதால தான் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டில் அரௌண்ட் பண்ணியிருக்கு. இப்போ சன்னை பற்றி தெரிஞ்சிட்டோம் இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் சோலார் சிஸ்டத்தில் சன்னுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த பிளானட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பிளானட்ஸ் நமக்கு தெரியும்? 9 பிளானட்ஸ் சொல்லுங்கள். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ. ஸோ இதுதான் இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய 9 பிளானட்ஸ். இந்த 9 பிளானட்ஸில் ஒவ்வொரு பிளானட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 9 பிளானட்ஸ் எப்படி இருக்கு? ரிவால்வ் அரௌண்ட் த சன். சன்னை வந்து அரௌண்ட் பண்ணிட்டு இருக்கு. அது எதில் அரௌண்ட் பண்ணிருக்கு? அந்த பேத்துக்கு பேர் தான் ஆர்பிட். ஸோ ஒரு எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஆர்பிட்டை அரௌண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இந்த 9 பிளானட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பிளானட்டோட குரூப்பை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். பிளானட் வந்து குரூப் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னர் பிளானட்ஸ் அண்ட் அவுட்டர் பிளானட்ஸ். இன்னர் பிளானட்ஸ்ன்றது நியர் டு த சன். சன்னுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய 4 பிளானட்ஸ் தான் இன்னர் பிளானட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். இது 4மே இன்னர் பிளானட்ஸ். அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்றது ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இதெல்லாமே அவுட்டர் பிளானட்ஸ். ஸோ இந்த இன்னர் பிளானோட சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா சாலிட் ராக் க்ரஸ்டாக இருக்கும். அண்ட் ஸோ கால்டு டெரஸ்ட்ரியல் ஆர் ராக்கி பிளானட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரஃபாக இருக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க? டெரஸ்ட்ரியல் ஆர் ராக்கி பிளானட்ஸ் சொல்கிறாங்க. அதுமாதிரி அவுட்டர் பிளானட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளானட் வந்து சன்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும், அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கும். தே ஆர் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அண்ட் அதர் கேஸஸ் இன் ஹியூஜ் அமௌண்ட் அண்ட் ஹெவி வெரி டென்ஸ் அட்மாஸ்பியர். தே நோன் த கேஸஸ் கெயின்ஸ் ஆர் கால்டு கேசியஸ் பிளானட். இந்த அவுட்டர் பிளானட் எல்லாமே கேசியஸ் ஸ்டேட், நிறைய கேஸால் வந்து மேடப் பண்ணதுனால இது வந்து கேசியஸ் பிளானட் சொல்கிறோம். ஸோ இந்த 4 அவுட்டர் பிளானட் என்னென்னு தெரியும்? ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன். இந்த 4 பிளானட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சர்டைன் ரிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரிங் வந்து கம்ப்ளீட்டாக எதால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ரிங் ஆர் ஆக்சுவலி டைனி பீஸ் ஆஃப் ராக் கவர்டு வித் ஐஸ். டைனி பீசஸ் கவர்டு வித் ஐஸால் ஆனது தான் இந்த ரிங்ஸ். முக்கியமாக நமக்கு எதோட ரிங் நல்லா கிளியராக தெரியும்னா சாட்டர்னோட ரிங் தான் நமக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளானட்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டு வருவோம். ஸோ இன்னர் பிளானட் அவுட்டர் பிளானட் பார்த்தோம் இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி ராக்கி பிளானட் நியரஸ்ட் டு த சன். சன்னுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. இது சன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஹாட் டூரிங் எ டே பட் வெரி கோல்ட் அட் நைட். டே டைமில் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் ரொம்ப கோல்டாக இருக்கும். மெர்க்குரி கேன் ஈஸிலி அப்சர்வ் த்ரூ த டெலஸ்கோப் தென் நேக்டு ஐஸ் சின்ஸ் வெரி ஃபெயிண்ட் அண்ட் ஸ்மால். மெர்க்குரி நம்ம என்ன பண்ணலாம்? டெலஸ்கோப் மூலமாக ஈஸியாக நம்மளோட நேக்டு ஐஸ்லேயும் நம்ம மெர்க்குரியை பார்க்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெர்க்குரிக்கு அப்புறமா வீனஸ். வீனஸ் வந்து செகண்ட் பிளானட். Venus is a special planet from the sun. Almost the same size to the earth. எர்த்துக்கு ஈக்குவலான சைஸ் வந்து வீனஸ்க்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீனஸ் எப்படி இருக்கும்? சன் மாதிரி ரொம்ப சேம் சைஸில் இருக்கும். The planet is so named probably because it is the brightest of the planet known in the ancient. ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இந்த பிளானட். ஓகேங்களா? ஸோ பிரைட்டஸ்ட் ஹெவன்லி பாடி அவர் நைட் ஸ்கை. அவர் நைட் ஸ்கையில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாக தெரியக்கூடியது இந்த வீனஸ் பிளானட் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீனஸ்க்கு அப்புறமா எர்த். நம்ம எந்த பிளானட்டில் இருக்கோம்? எர்த்தில் தான் இருக்கும். ஸோ எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ஸோ எர்த்தில் மட்டும்தான் ஆல் லிவிங் திங்ஸ் வந்து லிவ் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து எர்த்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ எர்த் வேர் வி லிவ் is only planet in the solar system which supports life. எர்த் மட்டும் என்ன பண்ணுது? லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. டியூ டு த ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குது சன்னுக்கிட்ட. ஸோ நியர்பை சன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? மெர்க்குரி மாதிரி இருக்கும். மெர்க்குரி ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானாக இருக்கும். அப்போ நம்மளால ஹியூமன் லிவிங் ஆர்கன்ஸால் லிவ் பண்ண முடியாது. இதுவே அவுட்டர் பிளானட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஜூபிட்டர் அந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா இட்ஸ் வெரி கோல்டு. அங்கேயும் லைஃப் வந்து சர்வை பண்ண முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஹாட்டும் இல்லாமல் கோல்டு இல்லாமல் எல்லாமே கலந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் எர்த்தில் என்ன பண்ண முடியுது? லிவிங் ஆர்கானிசம் வந்து லிவ் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி அட்மாஸ்பியர் வந்து சூட்டபிள் அட்மாஸ்பியர் இருக்குது. அதேமாதிரி ஓசோன் லேயர் வந்து எர்த்தை ப்ரொடக்ட் பண்ணி கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதனால தான் எர்த்தில் என்ன பண்ண முடியுது? ஈஸியாக எல்லா லிவிங் ஆர்கானிசமும் நல்ல ஒரு லைஃப் வந்து சர்வை பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ நம்ம எர்த்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ப்ளூயிஷ் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும்.
ஸோ எர்த்துக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது மார்ஸ். ஸோ மார்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளானட் அவுட் சைட் ஆஃப் த ஆர்பிட் அண்ட் எர்த் இஸ் மார்ஸ். It is appears slightly reddish and therefore it is also called red planet. இதோட கலர் பாருங்க ரொம்ப ரெட்டாக இருக்கிறதுனால நம்ம ரெட்டிஷ் பிளானட்னு சொல்லலாம். It has two smallest natural satellites, Diomus and Phobos. இந்த மாதிரி மார்ஸுக்கு 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. அது மாதிரி எர்த்துக்கு ஒரு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது, அதுதான் மூன். சரிங்களா? இப்போ மார்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டோம் இல்லையா? மார்ஸ் தான் எர்த்துக்கு அடுத்தபடியாக அவுட்டர் இருக்க ஃபஸ்ட்டு பிளானட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர். ஜூபிட்டர் இஸ் கால்டு giant planets. இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் பிளானட்ஸ். எல்லா பிளானட்டை விட ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூபிட்டர் தான். ஜூபிட்டரோட சைஸ் மட்டும் பெருசு கிடையாது. ஜூபிட்டருக்கு 3 ரிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி நேச்சுரல் சேட்டலைட்ஸாக 65 மூன்ஸ் இருக்குது. ஸோ எர்த்துக்கு ஒரு சேட்டலைட், ஒரு நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. மார்ஸ்க்கு 2 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. பட் ஜூபிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 மூன்ஸ் இருக்குது. அதனால இது ரொம்ப மிகப்பெரிய பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். அது மாதிரி ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ரிங்ஸ் இருக்குது. ஸோ ஜூபிட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ ஜூபிட்டருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாட்டர்ன். நோ ஃபார் த பிரைட் ஷைனி ரிங்ஸ். இப்போ சாட்டனுக்கு ரொம்ப அழகான பிரைட் ஷைனி ரிங்ஸ் இருக்குது. சாட்டன் அப்பியர்ஸ் yellowish in color, லைட் yellowish கலரில் சாட்டன் இருக்கும். இட் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் அண்ட் கெயின் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். ஸோ ஜூபிட்டருக்கு அப்புறமா அடுத்தபடியாக ரொம்ப பெருசாக இருக்க பிளானட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டன் பிளானட் தான். ஸோ ஹேவிங் த லீஸ்ட் டென்சிட்டி ஆஃப் 30 டைம்ஸ் லெஸ் தென் எர்த். அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும்? எர்த்தை விட 30 டைம்ஸ் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸோ திஸ் பிளானட் ஸோ லைட், அதோட வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 60 மூன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். சாட்டனில் 60 மூன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யுரேனஸ். யுரேனஸ் பாருங்கள், ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ யுரேனஸ் இஸ் எ கோல்டு கேஸ் கெயின் பிளானட். இட் பி சி ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் லார்ஜ் டெலஸ்கோப். ரொம்ப லார்ஜ் டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த யுரேனஸ் பிளானட்டை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ யுரேனஸ் பிளானட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிகுலர் டில்ட். இட் ஹஸ் த லாங்கஸ்ட் சம்மர் அண்ட் வின்டர் ஈச் லாஸ்டிங் 42 இயர்ஸ். இதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 42 இயர்ஸ்க்கு சம்மராகவே இருக்கும். 42 இயர்ஸ் வந்து 42 இயர்ஸ் வந்து ரொம்ப வின்டர் சீசனே இருக்கும். அப்போ நம்மளால் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல லைஃப் வந்து சர்வை பண்ணவே முடியாது. ஸோ நம்மளோட இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்ரி கிளைமேட்ஸ் வந்து 4 months ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. இதே ஜூபிட்டர்னா 42 இயர்ஸ் வந்து கிளைமேட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் என்ன பண்ண லைஃப்பை சர்வை பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட்டு நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற பிளானட் என்ன? நெப்டியூன். இட் அப்பியர்ஸ் த க்ரீனிஷ் ஸ்டார். இது என்ன கலரில் இருக்கும்? க்ரீனிஷ் ஸ்டார். இட் இஸ் த 8th planet ஃப்ரம் த சன். இட்ஸ் த வைடஸ்ட் பிளானட். ஸோ எவ்ரி 248 years Pluto cross in the orbit. The situation continue for 20 years. இந்த இடத்துல என்ன இருக்க? ப்ளூட்டோ வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெப்டியூனுக்கு 13 மூன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரையன் பீயிங் த லார்ஜஸ்ட். Triton is the only moon in the solar system that moves in the opposite direction of the other planet. ஸோ எல்லா பிளானட்டுமே எப்படி அரௌண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த நெப்டியூனோட சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலாக இருக்கிற இந்த ட்ரிட்டான். நமக்கு எர்த்தோட நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்து மூன் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி நெப்டியூனோட நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்க இந்த ட்ரிட்டான் மட்டும்தான் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த பிளானட் வந்து அரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சோலார் சிஸ்டத்தில் சன் அண்ட் அதர் பிளானட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதாவது சோலார் சிஸ்டத்தில் பிளானட் மட்டும் இல்லாமல் ரிமைனிங் என்ன இருக்குன்னு சொன்னோம். அதர் பாடிஸ்லாம் என்ன சோலார் சிஸ்டத்தில் இருக்குது? ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ இதில் அஸ்ட்ராய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 4 லார்ஜ் அஸ்ட்ராய்டுன்றது மிகப்பெரிய என்ன சொல்லலாம், பாறைகள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி ஓகேவா, அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதுவும் என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட அட்ராக்ஷன் ஃபோர்ஸால் சோலார் சிஸ்டம்லேருந்து இதுவும் அரௌண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் அ லார்ஜ் கேப் பிட்வீன் த ஆர்பிட் அண்ட் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ரொம்ப பெரிய கேப் இருக்குது. பிகாஸ் மார்ஸ் இஸ் த third planet அண்ட் ஜூபிட்டர் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸ் இஸ் த 4th planet, ஜூபிட்டர் த 5th planet. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மிகப்பெரிய கேப் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. திஸ் கேப் இஸ் ஆக்குபைட் பை த ப்ராட் பெல்ட் கண்டெய்னிங் த 500 million பீஸ் ஆஃப் ராக்ஸ். எவ்வளோ மில்லியன்ஸ் பீஸ் இருக்குது? 500 million பீஸ் ஆஃப் ராக்ஸ்.
were left over the planet were formed and now revolved around the sun. இதுவுமே என்ன பண்ணிட்டு இருக்கு, சன் அரௌண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனால தான் இதை நம்ம வந்து அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம எர்த்துக்கு நியர்பையாக இருக்கிற மிகப்பெரிய அஸ்ட்ராய்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ். எவ்ரி 15 million years the earth is hit by the asteroids nearing 10 kilometers. நம்ம எர்த்துக்கு நியர்பை 10 கிலோமீட்டர்ஸில் வந்து மோதம் 50 million இயர்ஸ்குள்ளேயும் வந்து என்ன பண்ணும், மோதம். நீங்கள் அப்புச்சி கிராமம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பூமியை வந்து தாக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 15 million years கொண்டு வந்து இது நடக்கும். ஸோ ரொம்ப பிக்கஸ்ட் அஸ்ட்ராய்ட்ஸ் எதுன்னு சொன்னோம், சிரஸ். இது வந்து எவ்வளோ பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 939 கிலோமீட்டர்ஸ் வந்து பிக். ஸோ அஸ்ட்ராய்ட்ஸ்க்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காமெட்ஸ். ஸோ இந்த கமெட்ஸ் எல்லாம் டஸ்ட் அண்ட் ஐஸ் ரிவால்வ் அரௌண்ட் த சன். ஸோ இதுவும் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி அஸ்ட்ராய்ட்ஸ் ஒரு ராக் அப்படின்னு இந்த மாதிரி இது வந்து டஸ்ட் பார்ட்டிகல் அண்ட் ஐஸால் மேட் ஆனது. இந்த காமெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சன் இஸ் ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ், தட் பீரியட் ரிவால்விங் இஸ் வெரி லாங். அப்போ சன் வந்து அதோட எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப லாங்காக இருக்கும். அது அரௌண்ட் பண்ணி வர டைம் வந்து ரொம்ப பெருசு. வென் த அப்ரோச்சிங் த சன், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் சன்னுக்கு நியர்பை இந்த காமெட்ஸ் வரும் பொழுது இது என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக வேப்பரைஸ் ஆகிடும். பிகாஸ் டியூ டு வந்து சன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால. அண்ட் ஃபார்ம் ஹெட் அண்ட் டெய்ல். அப்போ என்ன ஆகுது, அந்த காமெட்ஸ் வந்து ஹெட் அண்ட் டெய்ல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு எரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும், அந்த அதோட ஆர்பிட் ஸ்ட்ரக்சர் வந்து ரிமூவ் ஆகி வெளியில் போயிடும். சம் ஆஃப் த பிக்கஸ்ட் காமெட்ஸ் எவ்ரி சீன் had tails 160 million. இவ்வளோ லென்த் வந்து அதோட டெய்ல்ஸ் வந்து இருக்கும். ஸோ திஸ் மோர் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன் மெனி காமெட்ஸ் நோன் அஸ் அப்பியர் த பீரியாடிக்கலி. ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகும், இந்த காமெட்ஸ் வந்து அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபேமஸாக நமக்கு பார்க்குற காமெட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாலிஸ் காமெட் விச் அப்பியர்ஸ் ஆஃப்டர் நியர்லி 76 இயர்ஸ். இது எப்போ லாஸ்ட்டாக தெரிஞ்சதுன்னா 1986 இந்த காமெட்ஸ் இருந்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எப்போ இதை பார்க்கணும்னா 2062 வந்து இந்த காமெட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ காமெட்ஸோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ காமெட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது சேட்டிலைட்ஸ். ஸோ சேட்டிலைட்ஸ் அப்படின்றது நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. இதுதான் டைப்ஸ் ஆஃப் சேட்டிலைட்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட்ஸ்ன்றது ஹியூமன் பீயிங்ஸோட பர்பஸ்க்காக நம்ம உருவாக்கி சோலார் சிஸ்டத்தில் அதோட ஆர்பிட்டில் குறிப்பிட்ட ஆர்பிட்டில் அரௌண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் அப்படின்றது இந்த மூன்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு பிளானட்டுக்கும் எவ்வளோ மூன் இருக்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட்ஸ் பற்றி பார்ப்போம். எ பாடி மூவிங் இன் த ஆர்பிட் அரௌண்ட் த பிளானட் இஸ் கால்டு சேட்டிலைட்ஸ். இன் ஆர்டர் டு டிஸ்டிங்யூஷ் த டேர்ம் ஃப்ரம் த மேட் சேட்டலைட்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ்ன்றது 3, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் வந்து ஹியூமன் பீங்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வந்து சென்ட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் என்னென்ன சேட்டலைட்ஸ் அமைச்சிருக்காங்கன்னா சந்திராயன் 1, சந்திராயன் 2 அண்ட் மங்கள்யான். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதை சந்திராயன் சேட்டலைட் வந்து 3 ரிசர்ச் பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மங்கள்யான் வந்து மார்ஸ் பிளானட் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே சில்ட்ரன், ஸோ உங்களுக்கு இந்த லெசன்ஸ் மூலமாக சோலார் சிஸ்டத்தில் கேலக்ஸி, ஸோ நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிடைக்குது. நம்மளும் யூனிவர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா நிறைய படித்து நிறைய சோலார் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த சோலார் சிஸ்டத்தில் பிளானட்ஸ் பற்றியோ சோலார் சிஸ்டம் பற்றியோ கேலக்ஸி அண்ட் யூனிவர்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன். தேங்க்யூ.